நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல். உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த குடும்ப ஜெபத்திற்கு உங்களை அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், நீங்கள் தான் எங்களை வரவேற்கணும். நாங்கள் பாருங்கள், இயேசு உடிக்கிற குடும்பமாக உங்கள் வீட்டில் வந்து உங்களோட சேர்ந்து ஆராதித்து குடும்ப ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் தான் வரவேற்கணும். எல்லோரும் வந்திருக்கீங்களா பாருங்கள். குட்டி பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், வயசானவங்க எல்லோரும் வந்திருக்கிறாங்களான்னு பாருங்கள். வர சொல்லுங்கள். எல்லோரும் சேர்ந்து பாட்டு பாடணும், துதிக்கணும், வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும். அப்போ தான் அவங்க வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தால், கர்த்தரும் கூடவே இருக்கிறதை உணர்ந்தால் உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதான நிம்மதி இருக்கும். அதனால் இந்த குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். திங்கட்கிழமை மட்டும் இல்லை, எல்லா நாளும் குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கணும். ஒரு வாரத்தில் ஒரு நாள் உங்களோட சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சரி, இப்போ நாங்கள் இயேசு உடிக்கிற குடும்பத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் மியூசிக் வாசிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க. சேர்ந்து உங்களோட சேர்ந்து பாட போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? குட்டி பிள்ளைகள் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருக்கீங்களா? கிட்டாரு, பேங்குஸ் வச்சுருக்கீங்களா? டேம்பரினாவது அல்லது கீபோர்டு ஏதாவது வச்சு நம்ம சேர்ந்து 2 பாட்டு பாடுறோம்ல. நீங்கள் ஒவ்வொரு ஜெபத்தில் அப்படி இணைந்து பாடினா குடும்ப ஜெபத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இந்த நாள் என்ன நாள்? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளாம். அதனால் அதை பற்றி பிள்ளைகள் பாட போகிறாங்க. நம்மெல்லாம் சேர்ந்து துதித்து பாடலாம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி எனக்கு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை
கட்டப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. எப்பவுமே நம்ம மகிழ்ந்து துதித்தா தோல்வியில் வெற்றி தருவார். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்தால் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷம், மன மகிழ்ச்சி இருக்கணும். அப்போ ஆண்டவர் ஜெயம் தந்து கொண்டே இருப்பார். முறுமுறுப்பு, குறை சொல்கிறது, சண்டை இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் குடும்பமாக ஜெபிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய வீட்டை ஆட்கொள்ளும் போது உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த ஆவிக்குரிய அந்த கிளைமேட், ஆவிக்குரிய அட்மாஸ்பியரில் சேஞ்ச் வரும். இந்த முறுமுறுப்பின் ஆவி, சண்டை போடுற ஆவி, கோபத்தை கொண்ட ஆவி விலகிறோம். அதெல்லாம் ஒரு பிசாசின் கிரியை. நம்ம ஜெபிக்காமல் துதிக்காமல் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லைன்னா தான் அதெல்லாம் உள்ள நுழைஞ்சி குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கெடுத்து விடும். நீங்கள் நல்லா பாட்டு பாடி துதித்து ஜெபித்து கர்த்தருடைய பிரசன்னத்தை காத்து கொள்ளுங்க. அங்கே தேவதூதர்கள் உலாவுவாங்க, பரலோகத்தின் பிரசன்னம் இருக்கும். சாத்தான் உள்ள நுழைய முடியாத ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி இருக்கும். இதை காத்துக்கொள்ள தான் குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். சரி, அடுத்து இன்னொரு பாட்டு பாடலாமா? என்ன பாட்டுமா? ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். என்னால் கர்த்தர் ஆராதிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எங்களோட சேர்ந்து கர்த்தர் ஆராதிங்க. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்,
பாடல் பாடி மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிப்பது. ஆராதனைன்னா சர்ச்சில் போய் பாட்டு பாடி ஆராதிப்பது அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அது பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து சர்ச்சில் ஆராதிப்பது. சபை வீட்டில் ஆராதனை இருக்கணும், தேவனை துதித்து ஆராதிக்கணும், தனிப்பட்ட முறையில் ஆராதிக்கணும். நான் தனியாக என் ரூமில் உட்காந்து கர்த்தரை ஆராதிப்பேன், அந்த ஆராதனையும் இருக்கணும். குடும்பத்தில் உள்ள ஆராதனை, ஃபேமிலி ஒர்ஷிப், உங்கள் வீட்டுக்குள்ள ஆராதனை இருக்கணும். அப்புறம் சபையில் போய் கர்த்தரை ஆராதிப்பது. அதனால் ஆராதிக்கும் போது, பாடல் பாடி துதிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னமும் மகிமையும் நம்ம வீட்டுக்குள்ளே இறங்கி வரும். அப்போ கர்த்தருடைய பிரசன்னம் இறங்க இறங்க இருளின் வல்லமைகள் தானாய் விலகிவிடும். வெளிச்சம் வந்தோடனே இருள் போயிடும் பார்த்தீங்களா? தேவ பிரசன்னம் வந்தோடனே பிசாசின் கிரியைகள் விலகிவிடும். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பு உண்டாகும். அதனால தான் இந்த குடும்ப ஜெபம் அவசியம் என்று சொல்லி அதை முக்கியத்துவப்படுத்துகிறோம். அந்த நாட்களிலேயே மிஷினரிமார்கள் வந்து நமக்கு இயேசுவை அறிவித்த போது குடும்ப ஜெபத்தை செய்யும்படி உற்சாகப்படுத்தினாங்க. இப்போவும் நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்தீங்கன்னா ராத்திரி 9 மணிக்கு தேவாலயத்தில் மணி ஒலிக்கும். எல்லா கிராமத்துலேயுமே கோபுரம் இருக்கும், உயரமான இடத்துல 9 மணிக்கு மணி அடிப்பாங்க. அந்த சத்தம் கேட்டால் இரவு 9 மணி ஆயிட்டுன்னு அர்த்தம். எதுக்கு ராத்திரியில் 9 மணிக்கு மணி அடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆரம்பத்தில் தெரியல. டைம் தெரிகிறதுக்கா, ஒரு ராத்திரி 9 மணி ஆயிட்டுன்னு சொல்கிறக்கா? இல்லை, இரவு 9 மணி ஆயிட்டு குடும்ப ஜெபம் பண்ணுங்க, படுக்க போகிறதுக்கு முன்னால் ஃபேமிலியாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி காலையிலையும் விடியற் காலையில் மணி அடிக்கும். அந்த நாட்களில் காலையிலும் குடும்ப ஜெபம் பண்ணாங்க, மாலை இரவுலேயும் குடும்ப ஜெபம் பண்ணினாங்க. அப்போ வந்து கிராமத்தில் வசித்தாங்க. நிறைய இந்த மாதிரி வேலைகள்லாம் இல்லைல்ல, விவசாயம் அதுதானே. அதனால் காலையில் எளிமை குடும்ப ஜெபம் பண்ணிட்டு விவசாய வேலைக்கு போவாங்க. இரவில் வந்து குடும்ப ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கைக்கு போவாங்க. இந்த பழக்கம் இருந்தது. அதுக்கு தான் அதெல்லாம் உருவாக்கி வச்சாங்க. அதே மாதிரி சிலர் தொடர்ந்து பின்பற்றாங்க. 2 வேளை குடும்ப ஜெபம் பண்ணுற குடும்பம் இருக்குது. நான் அமெரிக்கா தேசம் போயிருந்தபோது நியூயார்க்கில் முதல் முறை ஒரு 30 வருஷம் இருக்கும், அப்போ போயிருக்கும்போது ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அவங்க வீட்டில் அமெரிக்காவில் தமிழ் குடும்பம் காலையிலே குடும்ப ஜெபம், மாலையிலே குடும்ப ஜெபம், இரவில் 2 வேளை அவங்க ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறதை நான் பார்த்தேன். அவங்க கூட தங்கியிருந்த நாளெல்லாம் முழு குடும்பமும் பிள்ளைகள் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து பாட்டு பாடி வசன வாசித்து ஜெபிக்கிறாங்க. அது அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அது மாதிரி நம்ம குடும்பமாக ஜெபிக்கணும். இந்த குடும்பமாக நீங்கள் ஜெபித்தா நாங்கள் உங்களுக்காக தினமும் ஜெபிப்போம். குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கர்த்தர் கொடுத்து 2003ஆம் வருஷத்தில், இப்போது அந்த திட்டத்தில் 82,950 குடும்பங்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ 83,000 குடும்பங்கள் வர போகிறாங்க. அவ்வளோ குடும்பங்கள் இணைந்திருக்கிறாங்க. உலகம் முழுதும் பல தேசங்களில் குடும்பமாக ஜெபிச்சு இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறவங்களுக்கு நம்ம 4 மாவடியில் நம்முடைய ஜெப அறையில் 24 மணி நேரம் ஜெபம் நடக்குது. அதில் குறிப்பிட்ட ஒரு நேரம் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் செய்வோம். இந்த 82,950 குடும்பத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். குடும்பத்துக்காக அந்த வசனத்தை சொல்லி அவங்கள பிளஸ் பண்ணி ஜெபிப்போம். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கணுமா? இந்த திட்டத்தில் நீங்கள் இணையணும். இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்? காசெல்லாம் கிடையாது, இலவசம். நீங்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்தால் போதும். ஆனால் குடும்ப ஜெபம் பண்ணணும். உங்கள் வீட்டில் குடும்பமாக நீங்கள் ஜெபிக்க ஒப்பு கொடுத்தா நாங்கள் உங்களோட இணைந்து ஜெபிப்போம். நீங்கள் ஜெபிக்காட்டா நாங்கள் ஏன் உங்களுக்காக ஜெபிக்கணும்? ஆண்டவரை கேட்பார். அவங்க ஜெபிக்கிறதே இல்லை, அவங்களுக்காக நீங்கள் ஏன் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவர் கேட்பார்ல. அப்போ குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கணும். ஒரு 20 நிமிஷம்தான், 20 நிமிஷம் கரெக்டாக ஜெபிச்சாலே போதும். ஒரு 2 பாடல், ஆளுக்கு ஒரு வசனம், கருத்தாக ஒரு காரியத்துக்கு தினம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜெபம். உங்கள் கிராமம், பட்டணம், உங்களுடைய மாவட்டம், தேசத்துக்காக ஜெபிங்க, அரசாங்கத்துக்காக ஜெபிங்க, உங்கள் சபை பாஸ்டர் போதகருக்காக ஜெபிச்சுட்டு உங்கள் குடும்பத்துக்கான ஜெப குறைப்புகளை வச்சு ஜெபிங்க. ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
உங்கள் வீட்டுக்குள்ளே மாற்றம் வரும். இந்த திட்டத்தில் சேர விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி அனுப்புவோம். இதுக்குள்ளே விவரம் இருக்கிறது, ஃபார்ம் இருக்கிறது, அதை ஃபில்லப் பண்ணி அனுப்பிட்டிங்கன்னா இந்த திட்டத்தில் சேர்த்துக்கொள்ளுவோம். உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன வாக்குத்தத்த ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எப்படி ஜெபிக்கணும்னு நாங்கள் தெரியப்படுத்துவோம். அதுக்கு எப்படி தொடர்பு கொள்றதுங்க? ஃபோன் நம்பர் இப்போது ஸ்க்ரீனில் போடுவாங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கண்டு பேசி உங்கள் முகவரி கொடுத்துட்டிங்கன்னா அனுப்பி வச்சுருவாங்க. மெயில் அல்லது இமெயிலில் அதுக்கானதே போடுவாங்க. அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அந்த நம்பருக்கு அந்த மெயிலுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பிட்டா உங்களுக்கு அதை அனுப்பிடுவாங்க. அல்லது இயேசு உடைக்கிறார் கிளை அலுவலகங்கள் இருக்குல்ல, இப்போ அது வந்து உலக எழுப்புதல் ஜெப மையமாய் மாற்றப்பட்டு இருக்கிறது. எல்லா மாவட்டத்தில் இருக்குது, பல தேசங்களில் இருக்குது. அவங்ககிட்ட இந்த ஃபார்ம் இருக்குது. அதை வாங்கி நிரப்பி கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். சரியா? உடனே நிரப்பி கொடுங்க. நீங்கள் குடும்பமாக ஜெபிங்க, நாங்கள் உங்களோட சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி, இப்போது ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே வர்றோம்ல. அதில் லேவியராகமும் 24ஆம் அதிகாரம், லேவியராகமும் 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 10லிருந்து 16 வசனங்கள். இந்த வசனத்தை வாசித்தாலே அதுக்குள்ளே ஒரு செய்தி இருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 158வது பக்கம், லேவியராகமும் 24ஆம் அதிகாரம் 10லிருந்து 16 வசனம். நம்ம வாசிக்கலாமா? அதை வாசிக்கும்போதே செய்தி அறிந்து கொள்வீங்க. பாருங்கள். அக்காலத்திலே இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட புறப்பட்டு வந்திருந்தான். இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணினார்கள். புரியுதா உங்களுக்கு? எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தபோது ஒரு இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்த, அதை இஸ்ரவேல் குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை எகிப்தியன், அவன் புறஜாதியான், எகிப்தியன் ஒருவன் திருமணம் செய்து கொண்டான். அதில் பிறந்த ஒரு மகன். அவன் வந்து முழுமையான இஸ்ரவேலன் அல்ல. அதனால அவனுக்குள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை குறித்த முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு சிந்தை இல்லை. இதுதான் பெரிய பிரச்சனை பாதிப்பு. அதனால தான் திருமணம் செய்யும்போது அவிசுவாசிகளோட திருமண ஒப்பந்தம் பண்ணக்கூடாது. தெய்வ பிள்ளைகள் கிறிஸ்தவ குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணினா அவங்க விசுவாசிகளாக இருக்கணும். இயேசுவை நேசித்து ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருந்து திருமணம் செய்து வைத்த ஆசீர்வாதம். இல்லை அவங்க மாறிடுவாங்க, அவங்க மனம் திரும்பிடுவாங்க சொல்லி நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா அவங்க மாற மாட்டாங்க, சாபம் வீட்டுக்குள்ளே வந்துடும். நிறைய குடும்பங்கள் அப்படி பாதிக்கப்படுவதை நான் பார்த்துருக்கிறேன். ஒருவேளை ஒரு 100க்கு ஒரு 10 குடும்பத்தில் வேணால் அப்படி சரியாகலாம். 90% பாதிப்பும் சாபமும் தான் வருகிறது. என் அவிசுவாசியோட சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று வசனம் சொல்லுது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே நடந்த ஒரு விஷயம் பாருங்கள். எபிரேய ஒரு பெண், அவ்வளோ விசுவாசி, கர்த்தர் உண்மையான தெய்வக்கிறவனுக்கு செய்ய மாட்டாங்க. சிலை வணக்கம், மனுஷ வணக்கம் எதுவும் செய்ய மாட்டாங்க. எகிப்தியர்கள் சிலை வணக்கம், பேய் வணக்கம் எல்லாம் பண்ணுவாங்க. அதில் மந்திரவாதம், மெலிசோனியா, அதில் இருக்கிற ஒரு மகன் கல்யாணம் பண்ணி ஒரு மகன் பிறந்தான். ஆனால் இவங்க அவங்களும் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் ஒரு கூடவே வந்துட்டான். அவன் வந்தபோது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறாரு. பாளையத்திலே அவன் சண்டை பண்ணும்போது அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறான். அவனை மோசையினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தாயின் பெயர் செலோமித். அவள் தான் கோத்திரத்தானாகிய திப்ரியின் குமாரத்தி. கர்த்தரின் வாக்கினாலே தங்களுக்கு உத்தரவு வரும் மட்டும் அவனை காவல் படுத்தினார்கள். மோசையிட்ட கூட்டு வரான். இவன் கர்த்தரை நிந்திக்கிறான், தூஷிக்கிறான். ஏன்னா அவன் ஒரு எகிப்திய தகப்பன். இஸ்ரவேல் இந்த குலத்தில் உள்ள பெண் தாய் வந்து தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவள், தகப்பன் எகிப்து தேசத்தை சார்ந்தவன். அதனால் அவனுக்கு கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லை, கர்த்தரை தூஷிக்கிறான். மோச இடத்துல கொண்டு வந்த உடனே கர்த்தர் என்ன சொல்கிறான்னு விசாரிக்க வரைக்கும் அவனை காவலில் வைங்க, பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, தூஷித்தவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போ,
கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய கடவர்கள். மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எவனாகிலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிற எவனும் கொல்லப்பட வேண்டும். ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய சாபம். கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். அப்போ நமக்காக உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி மரித்து பாடுபட்ட ஆண்டவரை ஒருத்தர் நிந்தித்தா தூஷித்தால் அது சாபந்தானே. சில சமயம் உங்கள் வீட்டு கிறிஸ்தவ வீட்டு பிள்ளைகளே ஆண்டவரை நிந்திப்பாங்க, தூஷிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் சொல்ல, உன் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. யாத்ராம 20:7 வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய நாமம் என்பது பரிசுத்தம். ஒருவேளை புறஜாதியார் அறியாதவங்க, அதாவது கிறிஸ்தவங்களை பிடிக்காதவங்க, ஊழியத்தை பிடிக்காதவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க அறியாமை. நான் நிந்திச்சேன், இயேசுவை கேவலமாக பேசினேன், நான் பக்தியாக இருந்த என்னுடைய மார்க்கத்தில், அதனால் அறியாமையினால் இயேசுவை தூஷித்தேன், அறியாமல் செய்ததுனால எனக்கு மன்னிப்பு கிடைத்தது. ஆனால் கிறிஸ்தவங்களை அறிந்து கொண்டு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இயேசு நமக்காக மரித்த இரத்த சிந்தனை தெரிந்தும் அவரை தூஷிக்கிறது, பரிகாசம் பண்ணுறது, அவர் குறித்து கேவலமாய் பேசுவது, முறுமுறுப்பது, அது சாபம். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் அப்படி இருந்தால் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும், போதிக்கணும். ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கக்கூடாது, அவரை முறுமுறுக்கக்கூடாது, அவரை குறை சொல்லக்கூடாது. அவர் நல்லவர், நமக்காக உயிரே கொடுத்தவர், அந்த ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு போதித்து நம்ம வளர்க்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். குடும்பத்தாருக்கு யாராவது சிலர் ஜெபிக்க கூப்பிட்டா ஜெபிக்க வர மனம் இல்லாமல் ஆண்டவரே தூஷிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க வீட்டில் அப்படி பிள்ளைகள் இருக்காங்களா? ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேளுங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க, அதான் நல்லது. சரியா? எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த குடும்பத்தில் ஒரு வாலிப தம்பி, அவர் காலேஜில் படிக்கும்போது ரவுடி மாதிரி அலைந்து கொண்டு இருந்தார். எங்கே பார்த்தாலும் கலாட்டா, ரவுடி மாதிரி. அப்பா அம்மா நல்ல செபிக்கிறவங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், சர்ச்சுக்கு போவாங்க. இந்த வாலிபர் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டார், அது மாதிரி இருப்பார். அவங்க சொன்ன கோபம் வரும். சர்ச்சுக்கு பைபிள் வாசி, குடும்ப ஜெபத்துக்கு வர மாட்டார். கோபம் வரும், எரிச்சல் வரும். ஏன்னா அவர் பாவத்துக்குள்ளே இருந்தார். சாத்தான் அவரை அப்படியே அடிமைப்படுத்தி வச்சிருந்தார். பெற்றோருக்கு அது ஒரு பெரிய துக்கம். சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. ஆனால் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, மகன் ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறான், சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான், அவனை நீங்கள் சந்திக்கணும். கருத்தாக ஜெபித்து கொண்டே வந்தாங்க. பாரம் எடுத்து எப்படியும் போட்டுன்னு விடலை. அவங்க பாரம் எடுத்து ஜெபிச்சாங்க. ஒரு நாள் இவன் பாருங்க, பைபிள் எடுத்து வாசித்து கொண்டு இருந்தான். அந்த ஆண்டவருடைய ஹாலில் பைபிளை திறந்து வாசித்து கொண்டு இருந்தான். அவருடைய தகப்பனார் பார்த்தா, தாயார் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மகன் பைபிள் எடுத்து வாசித்தோன்னு ரொம்ப சந்தோஷம். ஐயோ, பைபிளே தொடமாட்டான், பைபிள் வாசிக்கிறான், சந்தோஷம்னு உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி அடைந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் இந்த பைபிள் எடுத்து இந்த நீதிமொழிகளை வாசித்தானா. நீ மகனே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தகப்பனுக்கு வார்த்தையை நீ புறக்கணிக்காத, கீழ்ப்படி, அப்படிலாம் எழுதியிருக்கிற பார்த்த உடனே கோபம் விட்டது. அப்பா அம்மா மேலே கோபம். ஏன்னா பக்தியாக இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, பக்தியாக நடன்னு சொல்கிறாங்க. பைபிளை ரெண்டாக கிழிச்சு எறிஞ்சிட்டான். பைபிள் அப்படி கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டான். தகப்பனார் பார்த்தார், ஐயோ, பைபிளை தூக்கி கிழிச்சு எறிஞ்சிட்டானே, ஆண்டவுடைய வசனத்தை இப்படி அவமானப்படுத்திட்டானேன்னு சொல்லி அவன் வாலிபன், அவன்கிட்ட சண்டை போட முடியாது. அவன் அப்பா கேட்டான், நீங்கள் அடிச்சோன்னு சண்டை போட்டு வெறியாக நிற்கிறான். பிசாசு அவனுக்குள்ளே கிரியை செய்து அந்த தகப்பனார் தன்னுடைய பைபிள் ரெண்டை கிழிஞ்சதை கையில் எடுத்து அங்கேயே முழங்கால் போட்டு, இயேசுவே, என் மகனை மன்னிச்சிருங்க, அவன் அறியாமல் இந்த பாவத்தை செஞ்சிட்டான், நான் மன்னிப்பு கேட்குறேன்னு மகனுக்காக அழுகிறார். தாயார் கிச்சனில் வேலை பார்த்தாங்களா, ஓடி பார்த்தாங்க. என்னடா அது நடக்குதுன்னு பார்த்தா தகப்பனார் அழுது ஜெபிக்கிற பார்த்தோன்னே உங்களுக்கு காரியம் விளங்கிட்டு கோபத்தோடு அந்த வாலிபன் இருக்கிறான். உடனே இவங்களும் முழங்கால் போட்டு மகன்கிட்ட சண்டைக்கு போகல, ஜெபிச்சாங்க, அழுது, ஆண்டவரே, எங்கள் மகனை மன்னிச்சிருங்க,
என் மகனுக்கு இறக்க செய்யுங்க, இது சாபமாயிடக்கூடாது, மன்னிக்கணும்னு அழுது ஜெபிச்சாங்க. அந்த வார்த்தை உடனே ஆவியானவர் அவனை தொட்டார், அவனுடைய உள்ளத்திலே கிரியை செய்தார். அதுவரை கடினமாயிருந்த அந்த வாலிபன் அறை வீட்டுக்குள்ளே போனான், முழங்கால் படியிட்டான். முதல் தன் பாவத்துக்காய் மனம் கசந்து அழுதான். ஐயோ, நான் பாவம் செய்துட்டேன். ஒரு மனம் திரும்புதல் உண்டாயிற்று. அந்த தாயின் தகப்பனும் தன் மகனுக்காய் உத்தரவாதம் எடுத்து கண்ணீரோடு ஜெபித்த ஜெபம் மகனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்தது. ரட்சிக்கப்பட்டான், ஊழியக்காரனானான். எங்கள் கூட பைபிள் காலேஜில் ஒன்றா படித்தார், நாங்கள்லாம் ஒன்றா படித்தோம். அப்போ தான் அவருடைய அனுபவத்தை சொன்னார், இப்படி தான் ஆண்டவரை மாற்றினார் என்று. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்களா, தூஷிக்கிறாங்க, ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, போகிறாங்களா, முழங்கால் போடுங்க, ஜெபிங்க, கர்த்தர் மாற்றுவார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம், முழங்கால் படியிடுவோம். உங்கள் வீட்டில் இன்னும் யாராவது ரட்சிக்கப்படாமல் முரட்டாட்டம் பண்ணிக்கணுந்தா, பையனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஜெபிங்க. ஆண்டவரே மாற்றுங்க, குடும்பமே ரட்சிக்கப்படணும், கருத்தாக ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். வாலிப தம்பி ரட்சிக்கப்படணும், மகள் ரட்சிக்கப்படணும், குட்டி பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், அப்பா ரட்சிக்கப்படணும், அம்மா ரட்சிக்கப்படணும். யாருமே கர்த்தரை தூஷிக்க கூடாது, ஆண்டவருடைய நாமத்துக்கு இழுக்க கொண்டு வரக்கூடாது, அவமானத்தை கொண்டு வரக்கூடாது. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபமனுங்க. எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ குடும்பத்திலையும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் உடைய பிள்ளைகளாக மாறணும். எந்த குடும்பத்தில் உடைய நாமம் தூஷிக்கப்படுகிற காரியம் நடக்கக்கூடாது, நம்மை வருத்தப்படுத்துகிற காரியம் நடக்கக்கூடாது. ஆண்டவரே எல்லா குடும்பத்தில் ரட்சிப்பு, மகிழ்ச்சி உண்டாகட்டும், மனம் மாறுதல் வரட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும், ஆவியானவர் ஊற்றப்படட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாரும், எங்களுடைய சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும்ப்பா. கிறிஸ்துவ குடும்பங்களே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதே, எல்லாம் ரட்சிக்கப்படணும். நம்முடைய நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி சர்ச்சில் சண்டை போடுறாங்க, பதவி சண்டை போடுறாங்க, ஆண்டவரே துன்மார்க்கமாய் நடக்கிறாங்க, கர்த்தருடைய பயம் இல்லை. அவங்களெல்லாம் தொடுங்க, அவங்களெல்லாம் ரட்சிங்க, அவங்களெல்லாம் மாற்றுங்க. ஒரு எழுப்புதல் சபைக்குள்ளே வரட்டும், ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எங்கள் கிராமத்தில் பட்டணத்தில் ஆவியானவர் ஊற்றப்படணும், எழுப்புதல் அக்கினி போடப்படணும், மன மாற்றம் வரணும். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த எழுப்புதலை எதிர்பார்க்கிறோம், ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எங்க சபை ஆசீர்வதிங்க, கர்த்தரப்படி செய்கிறதற்காய் நன்றி. இப்பொழுதும் தகப்பனே, எங்களுடைய தேசம் முழுவதில் எழுப்புதல் அக்கினி பரவணும், தேசமே மறுரூபமாகணும், ஆவியானவர் ஊற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது தகப்பனே, எங்கள் குடும்ப தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேவையை சந்தியும், இந்த காரியத்தில் விடுதலை தாரும், தடைகளை மாற்றும், அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். இந்த வாரத்தில் இந்த காரியத்தை நிறைவேற்றி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். This program is sponsored by Brother Jessu Michael and family, JM பலமுதிர் நிலையம், திருப்பூர். ஏசாயா 54:17 படி, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக. Brother Vibin Samuel and family, கோயம்புத்தூர். உபாகமம் 14:29 படி, உங்கள் கை செய்யும் வேலையிலெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Brother Dinesh Rajkumar and family, திருவள்ளூர். ஆதியாகமம் 15:1 படி, நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பாராக. Brother Maria Anto Belson and family, கன்னியாகுமரி. 1 சாமுவேல் 12:16 படி, கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். Brother Anto Jackson and family, கோயம்புத்தூர். சங்கீதம் 121:7 படி, கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராக. அன்பானவர்களே,
நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942224661. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. God bless you.